குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் கூட அதிகமான வந்து கார்டியோபதி வந்து வர வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு காஃபி, இத காஃபின்னே சொல்லுவோம். காஃபி அத வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட சகல விதமான பிரச்சனைகளும், வலி இருக்கு, இல்ல, வரும், வராது, சடனா வந்தத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியெல்லாம் பார்க்காம விட்டுட்டு, இத எடுத்துக்கிட்டு வர வர சரியாயிடும். அது என்னன்றத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஒரு 3 விதமான ஒரு பட்டை இருக்குங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த கஷாயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இத தேடி பார்த்தீங்கனாலே கண்டிப்பா கிடைக்கும். இது கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாது. இதுல சொல்லக்கூடிய எல்லா பொருளுமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஒரு பொருள தவிர. அது என்ன பொருள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 பட்டை. இந்த பட்டை எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில பொடியாவே கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசம் பட்டைன்னு சொல்லுவாங்க. அரசம் பட்டை பொடி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வில்வ மரத்து பட்டை. வில்வ மரத்து பட்டை பொடின்னு கேட்டீங்கனாலும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். மருதப்பட்டை பொடி. மருதப்பட்டை பொடின்னு கேட்டீங்கனாலும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இந்த 3 பட்டையும் எடுத்து ஒரு 10 கிராம் அளவு நீங்க பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்ல பொடியா இருக்கிறதுனால 10, 10 கிராம். ஒரு பட்டையிலயும் 10, 10 கிராம் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதிக்காய். அதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சாதி பத்திரி. ஜாதிக்காய் வேற, ஜாதி பத்திரி வேற. ஜாதி பத்திரி வாங்கிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. லவங்கப்பட்டை ரொம்ப முக்கியம். லவங்கப்பட்டை உங்களுக்கு சமையல்ல கூட நம்ம உபயோகப்படுத்துவோம். ஸோ நீங்க வந்து லவங்கப்பட்டை வந்து நாட்டு மருந்து கடையில வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது கூட கிராம்பு. கிராம்பு கொஞ்சம் வேண்டும். அத வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு, இத விட ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காஃபி பொடி. இந்த காஃபி பொடி வந்து நீங்க கடையில வாங்கக்கூடாது. அதாவது நம்ம ஒரு சில ப்ராடக்ட்டா பாக்கெட்ல வரும். அத வாங்காம, காஃபி கொட்டைய அரைப்பாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு, அந்த காஃபி கொட்டைய கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. பொடியா பண்ணாம காஃபி கொட்டைய கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன 3 பொடியும் 10 கிராம். இப்ப அதுக்கப்புறம் சொன்ன ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, கிராம்பு, அப்புறம் நம்ம சொன்ன லவங்கப்பட்டை, இந்த காஃபி கொட்டை, இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 கிராம், எல்லாம் ஒரு ஒண்ணுத்துலேருந்து ஒரு 5, 5 கிராம் எடுத்து வச்சுட்டு, ஒரு இரும்பு இல்லாம ஒரு கல்லு மாரி, ஒரு சின்ன உரல் மாரி இருக்கும் இல்லையா? அதுல வந்து போட்டு இத இடிச்சிருங்க. இடிச்சு ரொம்ப இடிச்சு தூள் பண்ணணும் இல்ல. ஒரு 1 பாதியமா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடிச்சு சும்மா சாதாரணமா இடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு, அது வந்து 1 டம்ளர் இல்ல 3/4 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு சுண்ட காய்ச்சி எடுத்து, வாரம் 1 நாள் இல்லது 2 தடவ ஃபேமிலியா எல்லாருமே உட்கார்ந்து, சின்ன பசங்களுக்கும் தாராளமா இத தரலாம். இது வந்து நீங்க அவுன்ஸ் கணக்குல குடுக்கணுமா சார்? மெஷர்மென்ட் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சாதாரணமா ஒரு காஃபி மாரி, ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்ன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த மாரி குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வரும்போது, உங்க இதயத்துல ஏற்படக்கூடிய அடைப்பு, அது இல்லாம வந்து மசில் வந்து வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நீண்ட நாட்கள் வந்து மாத்திரை எடுத்துட்டே வந்தாங்க. வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லன்னாலும் பிரச்சனை வராது. இருக்கிறவங்களுக்கும் குணமாயிடும்.